கேபிட்டல் கெயின் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வருஷத்துக்கு 1,25,000 ரூபா வரையும் டேக்ஸ் கிடையாது. இந்த லாங் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் எல்லாம் கொடுக்குது? சரி, நான் வந்து அதுலேருந்து நான் காசை உடைக்க விரும்பவே இல்லை, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு சின்ன தம் ரூல், நான் எவ்வளவு ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு 10% என்னோடது இல்லை அப்படின்னு நான் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து பாக்கி இதை செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னதுன்னா சேவிங் இஸ் பாசிபிள். 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் சேவிங் பண்ணுறாங்க, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனும் சேவிங் பண்ணாமல் இருக்காங்க. நம்மளை மாதிரியான ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறப்போ ஒரு 30,000 சம்பளம் அப்படிங்கிறப்ப அந்த 30,000 சம்பளத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு சேவிங் ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய மினிமம் ஸ்கேல் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இருக்கும்போது நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இவ்வளோ தூரம் வந்துடும். அப்பையும் இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும், அது வந்து பெருசாக பாதிக்காது. ஸோ டெஃபினட்டாக லாங்கர் பீரியடில் வந்து கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் பணம் பண்ண முடியும். ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பத்மநாபன் சார் நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க. சேவிங்ஸ் பற்றி நிறைய பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போது சேவிங்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வேகமான கால ஓட்டத்தில் நம்ம டெய்லி வந்து அன்றாடம் ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பளத்தை வந்து நிலைநிறுத்துறதே வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஒரு பக்கம் இஎம்ஐ, இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ இந்த இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலையும் சேவிங் பண்ணக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது சார்? சரி, சாத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சேவிங் பண்ணணும், 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் சேவிங் பண்ணுறாங்க, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனும் சேவிங் பண்ணாமல் இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இது வந்து மணியை மட்டும் பொறுத்து இல்லை, ஒரு இண்டிவிஜுவலுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய நமக்கு வந்து தேவைகள் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்மளுடைய தேவைகளை தவிர நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய தேவை இது மட்டும் கிடையாதுப்பா, இன்னும் நீ நிறைய உன்னுடைய அதாவது தேவையை விட உன்னுடைய விருப்பத்துக்காக நீ வந்து ஓடணும், அல்லது விருப்பத்துக்காக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சுற்றுச்சூழல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி. பட் என்னென்னா ஒரு சின்ன தம் ரூல், நான் எவ்வளவு ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு 10% என்னோடது இல்லை அப்படின்னு நான் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து பாக்கி இதை செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னதுன்னா சேவிங் இஸ் பாசிபிள். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா, முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் இதில் வந்து நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அது ரிலேட்டடாக தான் ஜாப் பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஜாப் இதுதான் அவங்களுக்கு நடக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் வேணாலும் இருக்கலாம், பட் ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் நிறைய வேலைகள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய ஃப்ரீலான்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருந்ததுன்னா ஒரு ஃப்ரீலான்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதை தவிர இன்றைக்கி பார்த்தோன்னா எதுவுமே எனக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் தெரியாது, எனக்கு ஒரு 2 வீலர் ஓட்ட தெரியும், ஒரு கார் ஓட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஈவன் நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு 6-7 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் கூட அதுக்கப்புறமா ஒரு 11 மணி வரையுமோ 12 மணி வரையுமோ ஒரு 3 to 4 hours வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து ஒரு ஓலா ஊபரோ இந்த மாதிரி இது ஓட்டினீங்கன்னா கூட ஸ்டில் வந்து யூ கேன் மேக் மணி. அந்த வேலையெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கௌரவமான வேலை இல்லை அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னதுன்னா, இன்றைக்கி இந்தியாவிலேருந்து ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய ஒரு 100 பசங்களோ பொண்ணுங்களோ படிக்கிறாங்க அப்படின்னதுன்னா அதில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 60 to 70% அது குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா பார்ட் டைமில் வந்து வேலை பார்க்குறாங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு காஃபி ஷாப்லேயோ அல்லது ஒரு ஸ்டேஷ்னரி மார்ட்லேயோ எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து நம்மளோட அந்த செலவை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் பண்ணும்போது அவ்வளவு அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம நினைக்கலையோ, இங்கே வந்து எதுவும் நம்ம யாரையும் அடித்து பிடிச்சி ஏமாற்றி இது பண்ணலை. ஒவ்வொரு ஜாபும் எல்லாமே டிக்னிஃபைட் ஜாப் தான். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த்ரூ பார்ட் டைம். சார், இப்போ சேவிங்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி கேட்காம இருக்க முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ன உடனே வந்து நமக்கு ஒரு மலைப்பு வருது. மிடில் கிளாஸ்க்கு இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய அந்த அக்சசபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் ரீச் அவுட் ஆகலையோ, அதுக்கான நாலேஜ் இன்னும் ரீச் அவுட் ஆகலையோ, அதெல்லாம் வந்து போட்டால் காசு போயிரும்பா, சேஃப்டி இல்லைப்பா,
சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு உங்களுடைய பதில் சார். இல்லை, இப்போ வந்து என்னென்னா இதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபின்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. அந்த ஆம்ஃபிங்கிற கட்டமைப்பு வந்து பார்த்தோன்னா நிறைய இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது விழிப்புணர்வு முகாம் வந்து நிறைய நடத்திட்டே வராங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து படித்து தெரிஞ்சிக்கலை அப்படின்னதுன்னா இந்த மாதிரி முகாம்லாம் எல்லாமே ஃப்ரீயாக தான் நடக்குது. மோஸ்ட்லி அது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு காதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் அதுக்கப்புறமா வயிற்றுக்கும் நல்ல ஒரு ஹோட்டலில் நல்ல சாப்பாடு. அந்த என்விரான்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட் என்விரான்மெண்ட். இது மாதிரி நிறையவே வந்து கொடுக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்னா எனக்கு தெரியாது இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். எல்லாருக்குமே இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சுதா, இல்லை எல்லாருக்குமே ஒரு இதை ப்ரௌஸ் பண்ண தெரிஞ்சுதா? இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்றுக்கிறோம். அப்படிங்கும்போது ஏன் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கற்றுக்காமல் இருக்கணும்? இது வந்து ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் ஒன்று புரிஞ்சுங்க, இது வந்து அந்த செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிற கட்டமைப்பில் இருக்குது. எதெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டருடைய பார்வையில் இருக்கோ அங்கே வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேரண்டி. அதாவது என்னென்னா, யாரும் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு ஓட மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்னா, நீங்கள் போட்ட மணி வந்து மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே போகும், கீழே போகும். இந்த மாதிரியான ஏற்ற இறக்கம் வந்து அது இருக்கும். அந்த ஏற்ற இறக்கத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும்னா, ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இருக்கும்போது நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இவ்வளோ தூரம் வந்துடும். அப்பையும் இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. ஸோ டெஃபினட்டாக லாங்கர் பீரியடில் வந்து கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் பணம் பண்ண முடியும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப மிடில் கிளாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளை மாதிரியான ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறப்போ ஒரு 30,000 சம்பளம் அப்படிங்கிறப்ப அந்த 30,000 சம்பளத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு சேவிங் ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய மினிமம் ஸ்கேல் எதுலேருந்து ஆரம்பிக்குது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சோட்டா சிப், அதாவது சிறிய எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு 250 ரூபா பர் மந்த்லேருந்து நீங்கள் போடலாம். இன்றைக்கி வந்து 250 ரூபாங்கிறது எல்லாருனாலையும் சேமிக்கக்கூடிய ஒரு இது. அதாவது ஒருத்தர் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு பூக்காரம்மா அல்லது ஒரு காய்கறி விற்கிறவங்க, இந்த மாதிரி இந்த கிக் ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்கனால கூட 250 ருபீஸ் பர் மந்த்துங்கிறது கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒன்லி ஃபார் நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். 250ங்கிறது பேஸ். அதனால் என்னால் 1000 ரூபா 2000 ரூபா போட முடியும்னா வெறும் 250 போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ 250 ரூபாங்கிறது எல்லோரும் போடலாம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க, பிகாஸ் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாங்கிறது வந்து ஒரு பாக்கெட் மணி இன்றைக்கி நிறைய ஃபேமிலியில் தராங்க. ஒரு மிடில் கிளாஸ்லேயே பர் டே 50 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. அந்த 50 ரூபாவில் நீங்கள் ஈவன் ஒரு 20 ரூபா சேர்த்து வச்சிங்கன்னா 30 நாளைக்கு 600 ரூபா, ஈவன் 10 ரூபா சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 10 ரூபா சேர்த்தாலே 300 ரூபா. நம்ம சொல்கிறது 250 ரூபா. அதனால் ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு சாதாரணமாக வேலை பார்க்குறவங்க கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டை தொடங்க முடியும். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ரொம்ப பேசிக்காக சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டு கீழே என்னென்ன வகைகள் இருக்குது, நம்ம எப்படி அதில் வந்து முதலீடு பண்ணலாம், எப்படி வந்து அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பேக்கில் வர்றப்ப ஒரு செட்டைன் ஒரு பர்சன்டேஜில் நமக்கு வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பரஸ்பர நிதி. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு திட்டத்தை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா அது எந்த வகையான திட்டம்னு சொல்கிறாங்க. அதாவது லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் இருக்குது. இப்போ லார்ஜ் கேப் ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸில் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். மிட் கேப் அப்படின்னதுன்னா முதல் 100 கம்பெனியை தவிர 101லேருந்து 250 கம்பெனியில் ஒரு 65% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்கும். ஸ்மால் கேப் அப்படின்னு சொன்னதுன்னா 251லேருந்து கீழே 65% இருக்கும். 35% எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்கன்னா எதில் உங்களுக்கு வேணும். இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது என்ன இருக்குது, ஒரு மெட்ரிகுலேஷன் ஒன்று இருக்குது, சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் போர்டு இருக்குது, கேம்பிரிட்ஜுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 இருக்குது. புரியுதுங்களா? எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் போகிறதில்ல. நிறைய பேர் போகிறது வந்து ஒரு மெட்ரிகுலேஷன். அது வந்து ரிலேட்டிவ்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இது. ஆனால் எல்லாருமே ஒரே ஏஜ் தான். யார் யாருக்கு என்ன படிக்க முடியுமோ அல்லது என்ன வந்து அவங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப்னு எடுத்துங்க.
லார்ஜ் கேப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ விவேக் வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்க, கண்ணன் வந்து ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய மணியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ அந்த ஃபண்டு வந்து ஒரு 14 டேஸ்க்கு அந்த ஃபண்டு இருக்கும். இன்றைக்கி ஆரம்பித்தாங்கன்னா 14 நாள் வரையும் அந்த ஃபண்டில் நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த 14 நாளில் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து 10 ரூபா அப்படிங்கிற என்ஏவியில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் நீங்கள் வாங்கினீங்க, 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10,000 டிவைடட் பை 10 உங்களுக்கு வந்து 1000 யூனிட் அலோகேட் ஆகிடும். 50,000 போட்டவங்களுக்கு 5000 யூனிட். ஸோ டிவைடட் பை 10 அந்த யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகிடும். இப்போ என்னாச்சு, அந்த ஃபண்டில் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் போட்ட மணி வந்துருச்சு. லெட்டஸ் அஸ்யூம் அது ஒரு 100 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 கோடி ரூபாய் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. 100 கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த லார்ஜ் கேப் அப்படிங்கிற ஃபண்டில் வந்து ஒரு 30லேருந்து ஒரு 50 கம்பெனி அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து 5% அல்லது சில இதில் மேக்ஸிமம் 10%க்கு மேலே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த செக்டரில் வந்து மேக்ஸிமம் 20%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடியில் வந்து மேக்ஸிமம் 20% இருக்கும். அதில் வந்து சப்போஸ் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ங்கிற மாதிரி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் 10%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட்டு அவங்க எல்லா மணியும் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மணி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் எவ்ரிடே காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 3:30 மார்க்கெட் வந்து முடியுது. ஸோ மார்க்கெட் இந்த மீன் டைம் என்னாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும், கீழே போகும், இந்த மாதிரி மார்க்கெட் இதேட்டே இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே 3:30 முடிஞ்சதுக்கப்புறமா நான் அந்த ஃபண்டில் என்னென்னலாம் ஸ்டாக் வாங்கியிருக்கோமோ அந்த ஸ்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அது இன்றைக்கி 105 ரூபா போயிருக்கு. இன்னொரு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது 97 ரூபா போயிருக்கு. அதோடைய வேல்யூ, நான் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணுறேன், இது எல்லாம் பார்த்து வரக்கூடிய அமௌண்ட்டு. நான் என்ன சொன்னேன், 100 கோடி ரூபா நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். 100 கோடி டிவைடட் பை 10 அப்படின்னு சொன்னது அதுனா 10 கோடி யூனிட்ஸை நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆச்சு, இந்த 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணோன்னா அன்றைக்கி 1% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா என்ன ஆயிருக்கு, 101 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. நான் கலெக்ட் பண்ணது 100, அதோடைய ஓவரால் வேல்யூ 101. அப்படிங்கும்போது 1%. சேம் திங் வந்து 10%, 10 ரூபா உங்களுக்கு கிடைச்சது இல்லையா, உங்களுக்கு 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 10 பைசா. இந்த மாதிரி தான் வந்து டே இன் அண்ட் டே அவுட் இருக்கும். நீங்கள் என்றைக்கு விற்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டிங்க, 10 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, இன்றைக்கி அதோடைய வேல்யூ 12 ரூபா. 12 ரூபா அப்படின்னு சொன்னதுன்னா 1 இயர் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 10,000 போட்டிருக்கீங்க, 20% கிடச்சிருக்கு அப்படின்னா 12,000 ரூபா. நீங்கள் நாளைக்கு 1 இயர் ஆனதுக்கப்புறம் ரிடம்ஷன் போட்டிங்கன்னா, அதாவது சொல்லணும் எனக்கு வந்து இந்த மணி வேணும்னு நீங்களாகவும் ஆன்லைனில் பண்ணிக்கலாம், அல்லது எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னீங்கன்னா அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். திங்கக்கிழமை நீங்கள் 3 மணிக்குள்ளே என்கிட்ட சொல்லிட்டீங்க, நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு, அது திங்கக்கிழமைங்கிறது ட்ரேடிங் டே, செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு டே, புதன்கிழமை செகண்ட் டே, T+2 அப்படின்னு சொல்லுவோம். புதன்கிழமை காலையில் 10 மணிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த 12,000 ரூபா வந்துடும். புரியுதுங்களா? இது வந்து இந்த 12,000, இந்த 2,000ங்கிறது வந்து உங்களுடைய கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வருஷத்துக்கு 1,25,000 ரூபா வரையும் டேக்ஸ் கிடையாது. அதை தாண்டி போனதாக இருந்ததுன்னா எவ்வளவு தாண்டி போதோ அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து 12.5% கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நான் 10,000ன்னு சொன்னேன், 12,000 ஆச்சு, நீங்கள் எந்த டேக்ஸுமே பே பண்ண வேண்டாம். இன்னொருத்தர் வந்து 10 லட்ச ரூபா போட்டிருக்காரு, அப்போ அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், 12 லட்சம். அப்போ 2 லட்ச ரூபா அவருடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2 லட்ச ரூபா. அந்த 2 லட்ச ரூபாயில் 1.25 லட்ச ரூபாய்க்கு எந்த டேக்ஸும் கிடையாது. ரிமைனிங் 75,000 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 12%, அது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே வரும். இதுதான் வந்து அது உடனே நீங்கள் பே பண்ணணும்ல, நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து தெரிஞ்சு. பட் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வராதுன்றீங்க. அந்த பெரிய அமௌண்ட் நீங்கள் வந்து என்னென்ன கேபிட்டலுக்கு தான் கெயின், புரியுதுங்களா? நாட் ஃபார் என்டையர் இது கிடையாது, கேபிட்டலுக்கு. சப்போஸ் நீங்கள் அதே இது 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 10 மாதம் தான் இருக்குது, 12 லட்ச ரூபா ஆயிடுச்சு. உங்களால் இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ண முடியாது. இப்போயே பணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்குள்ளேன்னா எக்ஸிட் லோடுன்னு 1% பே பண்ணணும். ஸோ 10 லட்சம் நீங்கள் போட்டிங்க, 10 மாதம் தான் ஆயிருக்கு, இப்போ 12 லட்ச ரூபா வேல்யூ. இப்போ 12 லட்ச ரூபாய்க்கு 1% எவ்வளவு, 12,000 ரூபா. அது வந்து 1. அதுக்கப்புறமா இந்த 2 லட்ச ரூபாய்க்கு 20% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்போ இந்த 2 லட்ச ரூபாய்க்கு
20%னா 40,000 ரூபா. ஸோ 40 + 12 52,000. 52,000 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நான் 10 லட்சம் போட்டேன் 52,000 ரூபா பே பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 52 கழிச்சா கூட 1.5 லட்ச ரூபா பாக்கி வந்து உங்களுக்கு 1,48,000 க்ளோஸ் டு 1.5 lakhs இருக்குது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10 மாதத்தில் 15% நெட் ஆஃப் டேக்ஸஸ் தராங்க. கரெக்டாக அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டேக்ஸை பொறுத்தவரையும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து த மோஸ்ட் டேக்ஸ் எஃபிஷியன்ட் இருக்கிறதுலே இதில் தான் ரொம்ப டேக்ஸ் கம்மியாக நம்ம பே பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸை வந்து நம்ம வந்து ஐடி ஃபைல் பண்ணுறப்ப அதில் ஏதாவது நமக்கு கெயின் கிடைக்குமா? இது கிடைக்கும். இது தனி, அது தனி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய ஒரு கெயின். இதுக்கும் ஐடிக்கும் அதாவது இதை வந்து நீங்கள் ஐடியோட கம்பைன் பண்ணக்கூடாது. பட் நம்ம ஐடி ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி மியூச்சுவல் இது வந்துடும். அது வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரிக்குன்னு ஒன்று வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அதை தவிர இதுக்கு என்ன வந்திருக்கோ அது தனியாக நீங்கள் பே பண்ணுவீங்க. சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மிட் கேப்பு, அந்த ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிறப்ப இந்த லாங் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் எல்லாம் கொடுக்குது? சரி, நான் வந்து அதுலேருந்து நான் காசை உடைக்க விரும்பவே இல்லை, நான் கட்டிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லார்ஜ் கேப் அப்படிங்கிறது வந்து தட் கிவ்ஸ் யூ ஸ்டெபிலிட்டி. ஏன்னா பெரிய கம்பெனி அப்படிங்கும்போது அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷமாக அந்த பிஸ்னஸில் நிலச்சி நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனால் க்ரோத் இருக்காது. புரியுதுங்களா? மிட் கேப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்போட ஸ்டெபிலிட்டி கம்மி, க்ரோத் வந்து ஜாஸ்தி. ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மி, ஆனால் க்ரோத் வந்து ஜாஸ்தி. இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னதுன்னா ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து நாட் ஃபார் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த 2 கம்பெனியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி. கரெக்டாக? ஆமாம். தெர் இஸ் அ கம்பெனி கால்டு பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுவுமே வந்து ஐடியில் தான் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட்டு 15 வருஷத்தில், புரியுதுங்களா, லாஸ்ட்டு 15 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபோசிஸ்லேயோ டிசிஎஸ்லேயோ போட்டிருந்தீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் போட்ட மணி வந்து ஒரு 4 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. அதாவது 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 4 லட்ச ரூபா இருக்குது. ஆனால் இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தில் போட்டிருந்தீங்கன்னா 55 லட்ச ரூபாய் இருக்குது. ஸோ இவங்களும் அதே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து க்ரோ ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 15 வருஷமாக 25-30% க்ரோ ஆகிருக்காங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் வந்து 7-8% கூட க்ரோ ஆகலை. ஆனால் இதே இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அது வந்து அவ்வளோ பெரிய க்ரோத் இருந்தது. ஸோ எப்போதுமே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னதுன்னா சின்ன கம்பெனியில் வந்து க்ரோத் வந்து ஜாஸ்தி. ஆர் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக நம்ம வந்து ஒரு வேலைக்கு சேர்றோம். வேலைக்கு சேரும்போது ஒரு 20,000 25,000 உங்களுக்கு சம்பளம். கரெக்டாக? அப்போ நீங்கள் வந்து ஸ்மால் கேப், உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. கரெக்டாக? ஜாப் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமும் நிறைய இஃப் அண்ட் பட் இருக்குது. ஆனால் இந்த 25,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னது இருந்ததுன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் 4x வந்து ஒரு 5 இயர்ஸ்லேயோ 6 இயர்ஸ்லேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இதே இது வந்து அதே பர்சன் ஒரு எஸ்டாப்ளிஷ் 10 வருஷமாக வேலை பார்க்குறாரு. அவர் இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அல்லது 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவர் வந்து இன்னும் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்தில் இன்றைக்கி சம்பாதிக்கக்கூடிய 1 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா சேலரி போக முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அது போக முடியாது. ஏன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பேஸ். ஸோ எப்போதுமே ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜாஸ்தி. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன பார்த்தோன்னா இதில் தான் நிறைய பேர் தவறாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா லார்ஜ் கேப் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 15-20 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேலே கிடையாது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது ஒரு காருக்கோ இல்லை 2 வீலருக்கோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு பேட்ரி தயாரிக்கக்கூடிய கம்பெனின்னு வச்சுங்களேன். இது பேட்ரி இல்லை அப்படின்னு சொன்னதாதுன்னா அந்த கார் வந்து முழுமையடையாது. ஆனால் காரு மேனுஃபேக்சரர் வந்து ஒரு காரை விற்றா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? நிறைய பைசா கிடைக்கும். ஆனால் பேட்ரியில் உள்ளவங்களுக்கு வந்து பெருசாக கிடைக்காது. ஏன்னா பேட்ரியே ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கக்கூடியது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நாளானாலும் இந்த ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து ஒரு லார்ஜ் கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்
குறைவு. கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண முடியாது, நீங்கள் மிஸ் பண்ணிடுற இதாக இருக்கும். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஈவன் தோ ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு 5000 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருந்தாலும் எல்லா கம்பெனிலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு ஒரு ரிசர்ச் அசோசியேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல கம்பெனி, ஒரு கம்பெனி 1000 கோடி டேர்ன் ஓவர் இருந்தால் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 1000 கோடி ஒரு கம்பெனி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனி. புரியுதுங்களா? ஸ்மால் கேப்பில் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் ரிட்டனை பொறுத்தவரையும் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 5 இயர்ஸ்க்கு நான் கவலைப்பட மாட்டேன், 10 இயர்ஸ் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னா அங்கே தான் நிறைய பணம் பண்ண முடியும். அதனால தான் க்ரோத்தும் இருக்கும். நிறைய க்ரோத் இருக்குது. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறப்ப பெரிய கம்பெனியில் காசு போட்டால் நமக்கு வந்து அது சேஃப்டி கொடுக்கும், ஆனால் ரிட்டர்ன் கிடைக்காது. ஒரு ஸ்டேபிளாக ஒரு சின்ன ஒரு க்ரோத் இருக்கும்ன்றீங்க. ஸோ மக்களுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குறித்து சொல்லக்கூடிய ஒரு சின்ன சஜஷன் என்ன சார்? இன்னும் நான் வந்து ஐடியா இருக்குது எனக்கு, பட் வந்து ஏதோ ஒன்று என்ன தடுக்குது உங்களுடைய. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட்டு 1 இயர் ரிட்டனை பார்த்து அல்லது லாஸ்ட்டு 2 இயர்ஸை ரிட்டனை பார்த்து வராதிங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போட்டுச்சுன்னா நான் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டுருந்துருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு லாஸ்ட் 1 இயரில் கோல்டு சில்வர் பயங்கரமாக ஏறிடுச்சு, இதுக்கு பதிலாக அங்கேயே போட்டிருக்கலாம். இந்த மாதிரியான வேவரிங் மைண்ட் இருக்கக்கூடாது. நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னுடைய லாங் டேர்ம், ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அல்லது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு 25-30 இயர்ஸ். அப்படிங்கும்போது இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்டிங் வந்து லாஸ்ட்டு 10-15-20 இயர்ஸில் 15% மேலேயே வந்திருக்கு. நம்ம 15 கூட சொல்கிறதில்ல, ஒரு 13% வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வெளியில் யார் என்ன ரிட்டர்ன் வந்திருக்கு, எது நல்லா போகுது அதெல்லாம் பார்க்காதீங்க. இதில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும். ஸ்டே இன்வெஸ்டட். மார்க்கெட் கீழே இறங்கினது, உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா ஜஸ்ட் கீப் குவைட், ஸ்டில் வந்து நீங்கள் யூ மேக் மணி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி.